ரொம்பவே ஆபத்தான ஒரு காட்டு வழி பாதையை கடந்து 3800 அடி ஹைட்ல இருக்க ஒரு பெருமாளை தான் நம்ம தரிசனம் பண்ண போறோம். இந்த இடம் திருச்சியில தலைமலை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. சஞ்சீவராய பெருமாள், நல்லேந்திர சுவாமி, மூணுக்கு ஒரே பேர். இப்போ நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க தலைமலை அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபேமஸான ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு. இந்த கோயில் புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு 30 நாள் ஓப்பன்ல இருக்கும். அதனால புரட்டாசி மாசம் அன்னையில வேற மாதங்கள்ல வரீங்க அப்படின்னா சனிக்கிழமை மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும். நீங்க எங்க இருந்தாலுமே திருச்சி வந்துருங்க. திருச்சியில இருந்து முசிறி அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். முசிறியில இருந்து பவித்ரங்கிற பஸ் ஏறி நீலையாம்பட்டி அப்படிங்கிற ஸ்டாப்ல இறங்கணும். நீலையாம்பட்டில இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உள்ள உங்களுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் டிராவல் பண்றாதான் உங்களுக்கு மலையோட அடிவாரத்துக்கு நீங்க போக முடியும். உங்களுக்கு கீழே வந்துட்டு பஸ் வசதிகள் அதிகமா கிடையாது. அந்த 6 கிலோமீட்டர் நீங்க போனோம் அப்படின்னா தயவுசெய்து கார்ல வந்துருங்க, இல்ல பைக்ல வந்துருங்க. அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அனுப்பிச்சிட்டு போக முடியும். அதே மாதிரி சனிக்கிழமை வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் பஸ் வந்துட்டு நீலையாம்பட்டியிலேருந்து அந்த மலை அடிவாரத்துக்கு உங்களுக்கு பஸ் ஏற்குறாங்க. சனிக்கிழமை வரப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. திங்கள் செவ்வாயில வந்தீங்க அப்படின்னா சிரமம் தான். நான் பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கே வந்துட்டு நீலையாம்பட்டி ரீச் ஆகிட்டேன். அங்கிருந்து உள்ள போக எனக்கு பஸ் கிடைக்கல. ஏன்னா நான் போனது புதன்கிழமை போயிருந்தேன். வெள்ளி சனி இந்த 2 நாள் மட்டும் வாங்க. இப்போ பாக்கி நாளில் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு போகிறதே கஷ்டம். ஏன்னா இந்த தெரு ஃபுல்லாகவே நாய். நம்ம 5 மணிக்கு அங்கே வந்தோமா, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நான் அங்கேயே 2-3 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருக்கேன். ஏன்னா அங்கே எதுவும் இந்த சைடு வண்டியும் வரல, எதுவுமே இல்லை. அப்புறம் நம்மளுக்கு ஐயா தான் உதவி பண்ணியிருக்காரு. வரவங்க கரெக்டாக வந்துட்டு வெள்ளி சனி மட்டும் வாங்க. நம்ம வந்துட்டு மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தாலே தான் உங்களுக்கு வந்துட்டு மலை ஏறுற பாதை வழி தான் நம்ம வந்துட்டு மலை ஏறி ஆகணும். இப்போது இது வந்துட்டு உங்களுக்கு நீலியாம்பட்டி பாதை வழியாக நம்ம இப்போ வந்திருக்கோம். அந்த வழியாக தான் மலையை இப்போ நம்ம கண்டினியூவாக ஏற போகிறோம். இதை நல்லா படிச்சுக்கோங்க. டைமிங் இதே போட்டிருக்காங்க. கோயில் திறக்கும் திறக்காத நேரத்தில் போட்டு போயா. அடிவார மலை இதுதான். ஆமாம் ஆமாம். நான் இந்த இது இப்போ நடம் உங்களுக்கு பூட்டி இருக்குது, இன்னும் ஓப்பன் ஆகலை. சரி, நம்ம வந்துட்டு மலையோட அடிவாரத்தில் தான் இப்போ இருக்கோம். ஸோ இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து ஏற போகிறோம். நம்ம எதிர்பார்த்தோம் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் யாருமே இல்லை. இது வந்துட்டு ஒரு அறிவு பலகை ஒன்று இருக்குது. இது வந்துட்டு படிச்சுக்கோங்க. அதாவது பிளாஸ்டிக் இந்த மாதிரி குப்பைகளை போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே ஆரம்பித்தாச்சு உங்களுக்கு பயணத்தை. நான் வந்துட்டு இங்கே கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இங்கே அதிகமாக யாருமே இல்லை. அதாவது நான் மட்டும்தான் ஏறிக்கிட்டு இருக்கேன் சொல்லப்போனால். அப்புறம் ரூட் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. நீங்கள் திருச்சிலேருந்து வரீங்கன்னா நீலையாம்பட்டி சஞ்சீவிபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து மலை ஏற ஆரம்பிக்கணும். நீங்கள் அதுவே நாமக்கல் சைட்லேருந்து வரீங்கன்னா எருமம்பட்டி, செவந்திப்பட்டி, வடபத்தூர் இப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் 3 இடங்கள் ஏறுறதுக்கு இடம் இருக்குது. திருச்சிலேருந்து வரப்போ 2 இடங்கள் இருக்குது. நம்ம அதில் நீலையாம்பட்டி அப்படிங்கிற தான் இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வழியாக போனால் தான் உங்களுக்கு நிறைய இடத்த பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மொத்தம் இந்த 5 வழியுமே ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க போகலாம். இந்த மலையில் நம்ம பார்க்க வேண்டிய இடம், முக்கியமான இடங்கள் நிறைய இடங்கள் இருக்குது. முதல் இடம் பெருமாள் அரண்யா கயிறு அப்படி சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த நம்ம பார்ப்போம். அப்புறம் வனபத்திர காளியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் ராமர் சுனை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை ஒன்று மேலே இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு கன்னிமார் கோயில் ஒன்று இருக்குது. அதாவது ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அது தட்டினா சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி ஸ்டோன் ஒன்று மேலே ஒன்று இருக்குது. நம்ம அதையும் பார்ப்போம். அப்புறம் எல்லாத்தையோட முக்கியமான விஷயம், இந்த சஞ்சீவினி மூலிகை இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மலையில் தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் அது நம்ம கணக்கெலாம் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தெரியாது. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மலை வந்துட்டு மொத்தம் ஒரு 3800 இல்லை ஒரு 4000 அடி உங்களுக்கு மேலே நீங்கள் ட்ரக் பண்ணி மலை ஏறுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு மேலே ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்குது. நம்ம வந்துட்டு அதையுமே பார்ப்போம். மொத்தம் 4 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்ப்போம் மொத்தம் எத்தனை அடி நம்ம வந்துட்டு போகிறோம் அப்படின்னு. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை மணிக்கு நம்ம மேலே ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மலையில் ஒரு ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ராமாயணம் தெரியும் உங்களுக்கு. ஸோ ராமாயண காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துட்டு போர் நடந்துருந்துருக்கு. ராமர் லக்ஷ்மணன் வந்துட்டு ஒரு டீமும், அதே மாதிரி வந்துட்டு ஒரு நிமிஷம் இந்த பின்னாடி பாருங்கள், போர் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா,
ஆப்போசிட்டில் இருக்கிற வந்துட்டு ராவணன் வந்துட்டு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பயன்படுத்துகிறப்ப லக்ஷ்மணன் வந்துட்டு மயக்கம் அடைஞ்சது அவங்க மொத்த ஆர்மி வந்துட்டு மயங்கி வந்துட்டு விழுந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு ஹனுமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக இங்கேருந்து இமயமலைக்கு போகிறாரு. இமயமலைக்கு போயிட்டு அங்கே சஞ்சீவினி மூலிகை அப்படிங்கிற மூலிகை தான் அவர் எடுக்கிறது தான் அவர் போகிறாரு. ஆனால் அவரால் அந்த மூலிகையை கரெக்டாக எடுக்க முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மொத்த மலையுமே அவர் கையில் இங்கே தூக்கிட்டு வந்துடுறாரு. இவர் தூக்கிட்டு வந்தோடனே அந்த வாசனைப்பட்டு அவங்க எல்லாருக்குமே அந்த மூச்சடைப்பு வந்து சரியாயிருச்சு. சரியானோடனே அந்த மகிழ்ச்சியில் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மலையை தூக்கி வீசுகிறாரு. அந்த மலையை தூக்கி வீசுகிறப்ப தான் மொத்தம் நம்மளை 7 துண்டாக பிரியுது. அதில் ஒரு துண்டு தான் இந்த மலை. இந்த மலைக்கு தலைமலை ஏன் பேர் இருக்குன்னா அதோட டாப்பு, அதாவது அந்த மலைக்கெல்லாம் ஹெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டாப்பு தான் இந்த இடம். இங்கே மேலே இருக்க பெருமாள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சுயம்பாக எழுந்தருளி இருக்கார். யாருமே வந்துட்டு செய்யலை, அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உருவானது. அதுவே உண்மையிலே சொல்லப்போனால் இங்கே ஒரு பைரவர் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கார். எப்போது நம்ம ட்ரக்கிங் ஆரம்பிச்சிலேருந்து இப்போயும் நம்ம கூட அவர் வந்துக்கிட்டே தான் இருக்கார். நடுவில் ஒரு நிமிஷம் ஆளை காணோம். அப்புறம் இப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. அதாவது சித்தர்கள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி நாய் ரூபத்தை வந்து நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம கூட தான் அது பாருங்க. பார்ப்போம், போய் கொண்டே இருப்போம். மொத்தம் இதில் வந்துட்டு ஒரே பாதை தான் இருக்குது. ஒரே பாதையில் நீங்கள் பாட்டுக்கு ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வெள்ளியங்கிரி போயிருப்போம். அதுவும் எதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது சொல்ல போனோம். அது என்ன கொஞ்சம் 7 மலைகள் ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் இது எத்தனை மலைகள்னு சொல்லலை, மலைகளை சொல்லாமல் மொத்தம் 4000 அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொட்டையாக. அது வந்துட்டு உங்களுக்கு 6000 அடி வரும். கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி டிஃப்ரெண்ட் வரலாம் இதுக்கும் அந்த மலைக்கும். அந்த மலையோட ஹிஸ்ட்ரி வேறு, இந்த மலையோட ஹிஸ்ட்ரி வேறுன்ட்டு போட்டு குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இடி விழுந்து இப்போ வந்துட்டு நல்லா தண்ணி வருது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதையும் போய்ட்டு பார்ப்போம், எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே சந்தேகம் கேட்கறது கூட யாருமே ஆள் இல்லை. நம்ம ஒரே ஆள் தான் ஏறிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஆள், பைரவர் ஒரு ஆள், 2 பேர் தான். சஞ்சீவினி மூலிகையோட அந்த பவர் வந்துட்டு இந்த மலையில் சுவாசிக்கிறப்ப உங்களுக்கு அது உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காண்டியாவே நம்ம இந்த மலைக்கு ஒரு டைமாக வந்தாகணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு ஒரு டைமாக வந்து பாருங்கள். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேங்காக கூட்டிகிட்டு வாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் அப்படி வாங்க. சோலோ வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான். பார்த்து சேஃப்டியாக ஏறுங்க. மலை ஏறும்போது நிறைய தடுக்குது இங்கே மலை ஏறுறப்ப. ஏன்னா உங்களுக்கு பாறைலாம் வந்துட்டு அப்படி செங்குத்தாக இருக்குல்ல உங்களுக்கு, அதனால். இங்கே நிறையா இடம் இருக்குன்னாங்க. யாராவது வந்தால் நம்ம கேட்கலாம் எங்கே இருக்குது எப்படின்னா கேட்கலாம். நம்ம போய் யார் கேட்குறது, யாருமே நம்ம ஒரே ஆள் தான் இருக்கோம். ரொம்ப வருஷ காலங்கள் இருக்கும். திரேதாயுகம் அடுத்தது தான் உங்களுக்கு வந்துட்டு துவாபர யுகம். திரேதாயுகத்தில் நடந்தது தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ராமாயணம் அப்படிங்கிற ஒரு உண்மை கதை. அப்படின்னா இந்த மலை எத்தனை வருஷம் ஒரு பழமையான மலை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். முக்கியமாக வந்துட்டு நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த மலைக்கு நம்ம தாராளமாக வரலாம். ஏன்னா இந்த மலையில் தான் அந்த சஞ்சீவினி மூலிகை இந்த மலையில் தான் இருக்குது. நம்ம நடக்க முடியல, ஏன்னா இந்த பாதை ஈஸியான பாதை தான். ஆனால் ஒரே பெரிய பெரிய பாறைகள் இருக்கிற வசி நம்மளால் டப்புன்னு ஏற முடியல. வேறு ஒன்றும் இல்லை, செங்குத்தான பாறைகள் நிறையா இருக்குது. அதனால் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகுது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த மலையில் ஒரு கிரிவல பாதை ஒன்று இருக்குது. அது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு 3 அங்குலம் தான் இருக்கும் அந்த கிரிவல பாதை. அந்த 3 அங்குலத்தில் கிட்டத்தட்ட கீழே வந்துட்டு ஒரு 4000-5000 அடி கீழே உங்களுக்கு ஆழம் இருக்கும். அந்த கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 அடி, இந்த சைடு ஒரு 15 அடி, இந்த சைடு 15 அடி, கிட்டத்தட்ட
ஒரு 35 அடி, அதாவது எந்த விதமான கிரிப்புமே இல்லாமல் இந்த அளவு இருக்கிற அந்த செவுத்துல நம்ம நடந்து வரணும். நான் உங்களுக்கு அதை மேலே போயிட்டு காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் ஒருத்தர் ரீசெண்டாக வந்துட்டு இப்போ தான் ஒருத்தர் வந்துட்டு இறந்து போனார். நம்ம வந்துட்டு சாமி கும்பிட வந்திருக்கோம், வந்துட்டு நம்ம சாமியை மட்டும் கும்பிட்டாலே போகிறோம். அது எப்படின்னா வந்துட்டு அவங்க கூட வந்தவங்க அந்த பசங்க வந்துட்டு பெட்டு கட்டிருக்காங்க போல இருக்குது. இது மாதிரி நீ வந்துட்டு சுற்றி வா சொல்லி பெட்டு தான் கட்டிக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் அந்த வீடியோ நான் கடைசியாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பாருங்கள் தெரியும். அவர் பாட்டுக்கு ஏதோ அலட்சியமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த சவுறு ஏறி நடந்து போயிட்டுருக்காரு. அந்த இடத்த காமிக்கிறேன் உங்களுக்கு, நல்லாயிருக்கும். ஏறுங்க, பைரவர் நம்ம கூடயே படுத்துட்டார். நான் உட்காந்துருக்கேன், அவர் படுத்துட்டார் பாருங்க. இப்போ தான் நம்ம வந்துட்டு காவாசி மலையாக தான் நம்ம வந்துட்டு இவ்வளோ நேரமாக ஏறிட்டு இருக்கோம். காவாசியே இன்னும் தாண்டலை அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. கீழே ஒரு அண்ணா உட்காந்தாரு, மேலே கடை போகிறவங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார் இப்போ போங்க ப்ரோ, ஈஸியாக ஏறிடலாம் தான் இருக்கார். நம்மளும் பொறுமையாக ஏறிக்கொண்டே இருப்போம். இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு சொன்ன பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வழியோ 6 வழியோ இருக்குன்னு. இதுக்கப்புறம் தான் அந்த பாதை கனெக்ட் ஆகும், பார்த்துட்டே இருங்க. நீங்கள் மலை ஏறும்போது தேவையில்லாமல் எங்கேயும் ரொம்ப நேரம் உட்காராதீங்க. உட்காந்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உட்காந்துட்டு உடனே கிளம்பிடுங்க. ஏன்னா இங்கே குரங்கு சேட்டை அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆள் நடமாட்டமே இல்லைல்ல, நம்மள்ட்ட என்ன இருக்கும். ஏன்னா இப்போ அதாவது வெள்ளி சனி ஞாயிறு மக்கள் வருவாங்க, அதனால் அது மக்கள்கிட்ட இதை வாங்கிக்கும். நம்ம சோலோவாக வரப்போ நம்ம கொடுக்கலன்னா ஏதாவது இப்போ கடிச்சு வைக்கும், இல்லை இது மாதிரி பண்ணி வைக்கும். அதில் ரொம்ப நேரம் இடத்துல ஸ்டே பண்ணாதீங்க. அதே மாதிரி குரங்கோட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணாதீங்க. ஐ கான்டாக்ட் வச்சிங்கன்னா தான் அது உங்களை தாக்கவே வரும். ஐ கான்டாக்ட் குரங்கோட மெயின்டைன் பண்ணாதீங்க. நீங்கள் வாட்டுக்கு வந்தீங்களா, நேராக ரோட்டை பார்த்து நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் என்னன்னு தெரில, இங்கே வரும் ஃபுல்லாக சுண்ணாம்பாக இருக்குது. இப்போ தான் நான் முதல் முறையாக சுண்ணாம்பு மலையை பார்க்குறேன். வேறு மேலையெல்லாம் தெரியுதா, சுண்ணாம்பு பாறைகளாக இருக்குது இங்கெல்லாம். இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் வந்துட்டு உங்களுக்கு கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த வெள்ளி சனி இந்த 2 நாள் மட்டும், எல்லா நாளும் இருக்காது, 2 நாள் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆளாக உங்களுக்கு மேலே மலை தெரியுதா, அங்கே தான் இருக்குது கோயில். இதை நம்ம அரைவாசி மலை ஏற்றோன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். நடக்க ஆரம்பித்து இதோட 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்துட்டு அந்த கோயிலை பார்த்துருக்கோம். அதாவது அந்த கோயிலோட கோபுரம் தெரியுது இங்கேருந்து. கிட்டே வந்துடும் நினைக்கிறேன். அதாவது ரோடு இப்படி போய் இப்படி மேலே ஏறுது. பார்ப்போம். 7:30 மணிக்கே வெயில் இவ்வளோ கடுமையாக இருக்குது இங்கே. இது வரைக்கும் நான் ஒரு ஆளை கூட பார்க்கல. ஒரே ஒரு அண்ணன் அந்த கடை சிலர் போல இருக்குது, அவர் ஜாமான்லாம் கட்டி கீழே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். ஏறுறது நம்ம ஒரே ஒரு ஆள் தான். மேலே நிறையா கடைகள்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த இடம் ஒரு இடம் இருக்கு பாரு, தெரியுதா? 4 சைடு கரெக்டாக காலுக்கு பதில் இந்த மரமே இருக்குது. அப்படியே அவங்க போட்டு கட்டுறதுக்கு ஈஸியாகனு சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பயங்கரமாக காற்று அடிக்குது இங்கே கீழே அடிவாரத்தில். சேமாக காற்று அந்த ரோட்டில் வரப்போ பயங்கரமாக காற்று அடிக்குது. இந்த இடத்துலலாம் சனி ஞாயிறு தான் கடை இருக்கும். இப்போ கடைகள் இருக்காது, ஏன்னா இந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே அடிவாரத்தில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி யாரும் காணும். மலை ஏறும்போது ஜிக்ஸாக்காக ஏறணும். இந்த மாதிரி ஏறினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், முட்டி வலி வராமல் இருக்கும். தோண்டு சீக்கிரம் நம்ம கீழே உட்கார மாட்டோம். ஜிக்ஸாக்காக ஏறுங்க, முடிஞ்சளவு ரொம்ப தூரம் கவர் பண்ண முடியும். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 2 சேரும் ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டு இந்த இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து நீலையாம்பட்டி பாதை வந்துட்டு இதில் வந்துட்டு மேலே ஏறுது. இங்கே ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அந்த சைட்லேருந்து அங்கேருந்து இங்கே வர்றது எருமைப்பட்டி முட்டாஞ்சட்டின்னு போட்டிருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்து, அதாவது இங்கேருந்து வர பாதையும் இங்கேருந்து வர பாதையும் சேர்ந்து இப்படி மேலே போகும். உங்களுக்கு இதுக்கு மேலே தான் உங்களுக்கு பெருமாள் இருக்கார். அது தெரியுது அந்த இடம் அப்படின்னு. நம்ம இது வழியாக வந்திருக்கோம், இப்படியே வந்து நம்ம இப்படி போகிறோம். ஸோ அந்த டீம் அப்படியே வந்து அதில் மேலே ஏறுவாங்க. இதுதான் வந்துட்டு சேர்ற இடம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போட் இருக்குது பார்த்தீங்களா,
ஸோ இது வந்துட்டு வடபத்தூர் பாதை, இந்த ரூட் இந்த இருக்குது பாருங்கள், பேக் சைடில் இருக்கா இது. அந்த சைடு இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு முட்டாஞ்சட்டி, நீலையாம்பட்டி, அந்த 2 பாதையும் வந்து மொத்தமாக சேர இடம் இங்கே தான் கரெக்டாக போல இருக்குது. இந்த சைடில் ஒரு பாதை இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. அப்படியே நேராக நம்ம மேலே போயிட்டு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கருப்பண்ணசாமி கோயில்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு ஒரு அம்மன் சன்னதி ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு மேலைக்கு பூஜைக்கு ஆள் போயிட்டுருக்காங்க. நம்ம வர நேரம் கரெக்டாக வந்துட்டு மேலே ஒரு ஐயா வந்துட்டு போயிட்டுருக்காரு. உங்களுக்கு பாதையை காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே போகலாம். அது மேலே தான் இருக்கார் பெருமாள், சஞ்சீவி ராய பெருமாள் தானே ஐயா? சஞ்சீவி ராய பெருமாள் அது மேலே தான் இருக்கார். போயிட்டு மேலே போயிட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட மணி இப்போ 8:30 ஆகுது. 7 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம், 1.5 மணி நேரத்தில் ஏறியாச்சு. வாங்க போயிட்டே இருப்போம். தெரியுதா உங்களுக்கு? நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், பெருமாள் அரண்ய கயிறுன்னு சொல்லிட்டு இடம் ஒன்று இருக்குன்னு. அந்த இடத்துக்கான வரலாறு என்னென்னா, இந்த மலை வந்துட்டு உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்குது. அப்போது பெருமாள் வந்துட்டு அவரோட அந்த அரண்ய கயிறு எடுத்துகிட்டு அந்த மலையை வந்துட்டு சுற்றி வளைக்கிறார், அதாவது சரியாமல் தடுக்கிறாரு. அதனால தான் அந்த இடத்துக்கு பெருமாள் அரண்ய கயிறு நான் பேர் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துக்கு வந்துட்டு பேர் திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சனிக்கிழமையில் போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எங்கே இருக்குது அப்படிங்கிறது. நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இதுக்கு பேக் சைடில் இருக்கிறது தான் அந்த இடம். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கூர்ந்து கவனிச்சா தான் தெரியும். ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அரண்யாக்கயிறால் அப்படி வளைச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு மலையை. மேலே தான் மலை. வாங்க போயிட்டே இருப்போம். இங்கே மேலே மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மரத்தோட இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஸோ இந்த மரத்தில் வந்துட்டு நம்ம வேண்டுதல் பண்ணிவிட்டு துணி கட்டிடுறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒரு காயினையோ ஒரு பூவோ வச்சு கட்டணும். ஆனால் இங்கே உள்ள பக்தர்கள்லாம் வந்துட்டு கல்லை வச்சு கட்டிட்டு இருக்காங்க. கல்லை வச்சு நம்ம கட்டுறது வந்துட்டு அந்தளவுக்கு நம்மளுக்கு பலன் இருக்காது. நீங்கள் கட்டுறது நீங்கள் ஒரு காசை வச்சோ இல்லை பூ வச்சோ கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓ இப்போ அந்த ஆப்போசிட் இது பார்த்தீங்கன்னா மலை, அது வந்துட்டு உங்களுக்கு கொல்லிமலை. ஓ ஓ ஓ பாருங்க, நம்ம வெள்ளை எப்படி பார்த்தீங்களா? ஆமாம், அதே மாதிரி இருக்கு அந்த மலை. ஐயா அந்த மலை அது பச்சை மலை, அந்த கடைசியாக உள்ளது பச்சை மலை. அது பாரு வாழோடியா இருக்கும். இப்போ இங்கே காற்று பயங்கரமாக அடிக்குது. இந்த படியும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அடி கூட இல்லை, படியும் ஒரு அடி கம்மியாக தான் இருக்குது. காற்று பயங்கரமாக இருக்குது. பார்த்து வரேன், நீங்கள் சேஃபாக பொறுமையாக வாங்க. வந்துட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு போங்க. மலையில வந்து சஞ்சீவி மூலிகை இருக்குதுங்க. ஆமாம், ஆகையினால பாம்பு கடிச்சு வந்தாலும் சாக மாட்டாங்க. விஷசந்துக்கள் தீண்டிட்டு வந்துட்டாங்கன்னா சாக மாட்டாங்க. கீழே போனால் இறந்துடுவாங்க. பைத்தியம் பிடிச்சி வர்றாங்கன்னு வச்சுக்கோ, வந்தால் 4 நாளைக்கு இருப்பாங்க, அப்புறம் சரியாயிடும். அப்போ மேலே வந்துட்டு அந்த சஞ்சீவி மூலிகையோட அந்த பவர் காற்று படுறதுனால உங்களுக்கு மாறிக்கும். சுயநிலை வந்தோடனே கீழே கூட்டிட்டு போயிடுவாங்க. ஓ பரவாயில்ல. வந்தாச்சு. இங்கே வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருக்காரு. இங்கே வந்துட்டு ராமர் பாதம் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு மலை நம்ம முக்கால்வாசி ஃபுல்லாகவே ஏறிட்டோம். ஸோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த சுற்றுறது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஏன்னா காற்று எந்த அளவுக்கு சுற்றுறது மெஷர் பண்ணுறதானே இங்கே வச்சுருந்தாங்க, சுற்றுற மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டாங்க. அது என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்படியே நம்ம மலையை ஏறிக்கிட்டே இருப்போம். இது கொஞ்சம் செங்குத்தாக தான் ஏறுது, பயங்கர செங்குத்தாக தான் இருக்குது. படியும் ஒரு அரை அடி கூட இல்லை படியும். காற்று வேறு பயங்கரம். இங்கே பாருங்க கீழே சரிதா, வரப்போ கம்பியை பிடிச்சிட்டே இருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. உங்க கூட சேஃப்டிக்கு பைரவரும் வருவார். அப்புறம் ஆப்போசிட்டில் எவ்வளோ பெரிய மலைன்னு. அடுத்த வாட்டி நம்ம வேறு ஏதாவது மலைக்கு போவோம், அதே நான் வீடியோ பண்ணி போடுறேன். அந்த ரூட் தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கீழே இறங்கி அப்படியே போகுது, அப்படியே போயிட்டு கீழே இறங்கிடும். ஐயா மேலே போயிட்டுருக்காரு. அப்படியே நான் வந்தாச்சு நம்ம கிட்ட. எப்படி கட்டிடுறாங்க பாரு. இது வந்துட்டு ஒரு நாயக்க மன்னன் கட்டின கோயில்னு சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிறது வந்துட்டு ஒரு சுயம்புவாக தான் அவர் தோன்றியிருக்காரு. அதுக்கப்புறம் கட்டின கோயில் வந்துட்டு உங்களுக்கு அந்த நாயக்கர் மன்னன் கட்டினது. இங்கே வந்துட்டு அதே மாதிரி வெள்ளைக்காரன் கட்டின கோட்டை ஒன்று இருக்குது. அதையும் நம்ம ஐயாட்டி கேட்போம் எங்கே இருக்குன்னு, கேட்டுட்டு ஏறுவோம். பைரவ ஏறிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வந்துட்டு கருடாழ்வார் இருக்கார். கீழே அங்கே ஆஞ்சநேயர். இங்கே வந்துட்டு கருடாழ்வார் சன்னதி ஒன்று இருக்குது. வாங்க பார்ப்போம். ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் உள்ளே இருக்காரு. இடம்
கூலிங்காக இருக்குது உள்ள பயங்கரமாக. ஆமாம், இந்த இடத்து பாருங்க படி. இது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது பழைய ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். புதுசாக அந்த ஸ்டெப் போட்டிருக்காங்க. சரிங்க, இவ்வளோ தான் இருக்குது படியே. இதில் தான் வச்சு நம்ம ஏறணும். எந்த அளவுக்கு ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இவ்வளோ தான் இருக்குது, அதுவும் செங்குத்தாக ஏறுது. அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு மேலே வந்தாச்சு, பின்னாடி தான் இருக்குது, மேலே ஏற போகிறோம். ரொம்பவே ஒரு ஆபத்தான பயணம் தான் இது. ஃப்ரெண்ட்ஸோடு வரப்போ விளையாடாமல் சீரியஸாக கொஞ்சம் ஏறுங்க, அப்போ தான் மலையில் ஏற முடியும். அப்பா மேலே வந்தாச்சு பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஆழம் இருக்குது. இந்த கிரிவலம் பாதை எங்கே இருக்குது நம்ம பார்ப்போம். அதே மாதிரியே இங்கே காற்று செம்ம பயங்கரமாக அடிக்குது. இங்கே தான் வந்துட்டு ஒரு கிரிவல பாதை இருக்குது. நம்ம எங்கேங்கிறத பார்ப்போம். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு உங்களுக்கு சஞ்சீவிராய பெருமாள் இருக்கார். இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய கோயில். இவர் வந்துட்டு உங்களுக்கு கருடாழ்வார் இவர். ஆமாம், ஐயா இப்போ தான் விளக்கெல்லாம் போட்டுட்ருக்காரு கோயிலில். ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு வந்துட்டு அலமேலு மங்கை தாயார் இருக்கிற சன்னதி. இதுதான் மகாலட்சுமி இங்கே வந்துட்டு உற்சவராக இருக்காங்க. உங்களுக்கு உள்ளே அந்தளவுக்கு தெரியாது, உள்ளே வந்துட்டு லைட் வசதி கிடையாது, உள்ளே போடலை. இதுதான் வந்துட்டு தலைமலையோட முக்கியமான இடத்துல தான் நம்ம இருக்கோம். யார் ஐயா? இதுதான் வந்துட்டு உள்ளதான் இருக்குது உங்களுக்கு கருவறை. தானா வளர்ந்த பெருமாள் சஞ்சீவராய பெருமாள் நல்லேந்திர சுவாமி, மூணுக்கு ஒரே பேர். இவர் தான் தானா வளர்ந்தவர், இவர் தான் மூலவர். சரிங்களா? ஓகே. வெங்கடாஜலபதி, ஸ்ரீதேவி பூதேவி தாயார். இங்கே பாரு உங்களுக்கு இந்த எச்சரிக்கை போட்டிருக்கு பாருங்கன்னா, கிரிவலம் வந்துட்டு உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த கிரிவல பாதையை உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா கிரிவல பாதை ஒன்று இருக்குன்னு, அது இந்த இடம் தான். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இந்த கீழே ஒரு கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த பிடிச்சி தான் சுற்றி வரணும். ஒருத்தர் சுற்றுறப்ப அந்த சைடில் செடி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஸ்லிப் ஆகி தான் அவர் கீழே விழுந்துட்டாரு. இல்லை, அது கிழக்கால, அது கிழக்கால அந்த சைடு கீழே விழுந்து கீழே போயிட்டாரு. பாருங்க, இதில் அப்படியே சுற்றி வரணும். எந்த அளவுக்கு ஆழம் இருக்குது கீழே, இதில் எப்படி சுற்றி வர முடியும்னு பாருங்க. இதுலேருந்து உள்ள பயங்கரமாக காற்று அடிக்குது. அந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு காவேரி ஆறு. அந்த பாருங்க ஒரு கோடு மாதிரி தெரியுதா, அந்த இடம் தான். கீழே பாருங்க எவ்வளோ கிராமங்கள் இருக்குது அப்படின்னு, விவசாய நிலங்கள். இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சரியாகிடும். ஏன்னா இந்த மாதிரிலாம் அந்த சஞ்சீவினி மூலிகை உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி குழந்தை வரணும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்பப்படுது.